வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் எப்படி? உண்மையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களுக்குள் இருக்கும் வெளிமனத்தில்தான் உள்ளது. அது உங்கள் வெற்றி, தோல்வி, பயம், சந்தோஷம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. இன்று நாம் உங்கள் வெளிமனதை மறுபுரோகிராம் செய்வதற்கான சக்தி வாய்ந்த வழிகளை பார்க்கலாம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு பயணிக்க தயாராக இருப்பீர்கள். அண்டர்ஸ்டாண்டிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட். விளக்கம்: கான்ஷியஸ் மைண்ட் 5% நாம் தெரிந்து கொண்டு சிந்திக்கும் மனம். தாழ்ந்த மனம் 95% நாம் அறியாமலே இயங்கும் நம்பிக்கைகள், பழக்கங்கள், உணர்வுகள். எடுத்துக்காட்டு: நீங்கள் காரை ஓட்டும் போது ஒவ்வொரு கியரையும் நினைத்து மாற்றுகிறீர்களா? இல்லை, வெளிமனம் அதை ஆட்டோமேட்டாக செய்கிறது. புள்ளி. பழைய நினைவுகள், பள்ளி கால அனுபவங்கள், பெற்றோரின் வார்த்தைகள், சமூக சூழல், இவை ஏன் வெளிமனத்தில் பதிந்து இன்று உங்களை ஆள்கின்றன? த பவர் ஆஃப் தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். உங்கள் சிந்தனை, உணர்ச்சி, நம்பிக்கை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. உங்களால் தொடர்ந்து சொல்லப்படும் வார்த்தைகள் வெளிமனத்தில் சட்டமாக மாறுகின்றன. சிறிய கதை. ஒரு மாணவர் நான் கணிதத்தில் மோசம் என்று நம்பியதால் உண்மையிலேயே தோல்வியடைந்தார். ஆனால் அந்த நம்பிக்கையை மாற்றிய போது அவர் சிறந்த மதிப்பெண் பெற்றார். சைல்ட்ஹுட் ப்ரோக்ராமிங் அண்ட் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். 7 வயதுக்குள் வெளி மனம் ஒரு ஸ்பாஞ்ச் போல எல்லாவற்றையும் உறிஞ்சிக்கொள்ளும். பெற்றோர், ஆசிரியர், நண்பர்கள், சமூகம், இவர்களின் வார்த்தைகள் உங்கள் வெளி மனத்தில் பதிந்திருக்கிறது. பலர் இன்று வாழ்க்கையில் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம் குழந்தை பருவத்தில் பதிந்த பயம். உணர்ச்சி சேர்க்க, உங்களை குறை கூறியவர்கள் உங்களது திறமையை நிர்ணயிக்கவில்லை. நீங்கள் அந்த பழைய நம்பிக்கைகளை அழித்து புதிய வாழ்க்கையை உருவாக்கலாம். ஷட்டர் த லாக் என்டன். படிப்படி படிப்படி. தமிழ் உதாரணங்கள். நான் வெற்றி பெறுகிறேன், என் மனம் அமைதியாக இருக்கிறது, காலை என் இரவு 5 நிமிடம் செய்யலாம். 2ஆம் காட்சி: உங்கள் கனவுகளை மனக்கண்ணால் தெளிவாக பாருங்கள். பார்வையாளர்களிடம் பயிற்சி கொடுக்கவும் 2 நிமிடம் கண் மூட வைத்து கற்பனை செய்ய சொல்லுங்கள். 3ஆம் மெடிடேஷன்: 10 நிமிடம் சுவாசத்தை கவனியுங்கள். இது வெளி மனத்தின் கதவுகளை திறக்கும். 4ஆம் நன்றி பயிற்சி: தினமும் 3 நன்றிகள் எழுதுங்கள். இது வெளி மனத்தை நேர்மறையாக மாற்றும். 5வது படித்தல் நம்பிக்கைகள்: நான் செய்ய முடியாது, நான் முயற்சி செய்கிறேன் மற்றும் வெற்றி பெறுகிறேன். டெய்லி ஹேபிட்ஸ் ஃபார் சப்கான்ஷியஸ் ட்ரைனிங். காலையிலேயே 30 நிமிடம் உங்களை முதலீடு செய்யுங்கள். உடற்பயிற்சி, வாசிப்பு, நன்றியுணர்வு, மனக்காட்சி. இரவு படுக்கும் முன் நேர்மறை வாசகம் அல்லது தியானம். சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். க்ளோசிங் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் இன்று எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பது உங்கள் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். வெளிமனம் உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் GPS. இந்த வீடியோவில் கற்றுக்கொண்ட வழிகளை தினமும் 30 நிமிடம் பின்பற்றுங்கள். 6 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையே மாறும். நீங்கள் உங்களை நம்புங்கள். உங்கள் வெளிமனத்தை மறுபுரோகிராம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை கனவுகளை நிஜமாக்குங்கள். வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். ஆனால் எப்படி? உண்மையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உங்களுக்குள் இருக்கும் வெளிமனத்தில்தான் உள்ளது. அது உங்கள் வெற்றி, தோல்வி, பயம், சந்தோஷம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கிறது. இன்று நாம் உங்கள் வெளிமனதை மறுபுரோகிராம் செய்வதற்கான சக்தி வாய்ந்த வழிகளை பார்க்கலாம். இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு பயணிக்க தயாராக இருப்பீர்கள். அண்டர்ஸ்டாண்டிங் த சப்கான்ஷியஸ் மைண்ட். விளக்கம்: கான்ஷியஸ் மைண்ட் 5% நாம் தெரிந்து கொண்டு சிந்திக்கும் மனம். தாழ்ந்த மனம் 95% நாம் அறியாமலே இயங்கும் நம்பிக்கைகள், பழக்கங்கள், உணர்வுகள். எடுத்துக்காட்டு: நீங்கள் காரை ஓட்டும் போது ஒவ்வொரு கியரையும் நினைத்து மாற்றுகிறீர்களா? இல்லை, வெளிமனம் அதை ஆட்டோமேட்டாக செய்கிறது. புள்ளி. பழைய நினைவுகள், பள்ளி கால அனுபவங்கள், பெற்றோரின் வார்த்தைகள், சமூக சூழல், இவை ஏன் வெளிமனத்தில் பதிந்து இன்று உங்களை ஆள்கின்றன? த பவர் ஆஃப் தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ். உங்கள் சிந்தனை, உணர்ச்சி, நம்பிக்கை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. உங்களால் தொடர்ந்து சொல்லப்படும் வார்த்தைகள் வெளி மனத்தில் சட்டமாக மாறுகின்றன. சிறிய கதை. ஒரு மாணவர் நான் கணிதத்தில் மோசம் என்று நம்பியதால் உண்மையிலேயே தோல்வியடைந்தார். ஆனால் அந்த நம்பிக்கையை மாற்றிய போது அவர் சிறந்த மதிப்பெண் பெற்றார். சைல்ட்ஹுட் ப்ரோக்ராமிங் அண்ட் லிமிட்டிங் பிலீஃப்ஸ். 7 வயதுக்குள் வெளி மனம் ஒரு ஸ்பாஞ்ச் போல எல்லாவற்றையும் உறிஞ்சிக்கொள்ளும். பெற்றோர், ஆசிரியர், நண்பர்கள், சமூகம், இவர்களின் வார்த்தைகள் உங்கள் வெளி மனத்தில் பதிந்திருக்கிறது. பலர் இன்று வாழ்க்கையில் செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணம்
குழந்தை பருவத்தில் பதிந்த பயம், உணர்ச்சி சேர்க்க உங்களை குறை கூறியவர்கள் உங்களது திறமையை நிர்ணயிக்கவில்லை. நீங்கள் அந்த பழைய நம்பிக்கைகளை அழித்து புதிய வாழ்க்கையை உருவாக்கலாம். ஷட்டர் த லாக் ஏண்டன். படிப்படி படிப்படி தமிழ் உதாரணங்கள். நான் வெற்றி பெறுகிறேன். என் மனம் அமைதியாக இருக்கிறது. காலை என் இரவு 5 நிமிடம் செய்யலாம். இரண்டாம் காட்சி, உங்கள் கனவுகளை மனக்கண்ணால் தெளிவாக பாருங்கள். பார்வையாளர்களிடம் பயிற்சி கொடுக்கவும் 2 நிமிடம் கண் மூட வைத்து கற்பனை செய்யச் சொல்லுங்கள். மூன்றாம் மெடிடேஷன், 10 நிமிடம் சுவாசத்தை கவனியுங்கள். இது வெளி மனத்தின் கதவுகளை திறக்கும். நான்காம் நன்றி பயிற்சி, தினமும் 3 நன்றிகள் எழுதுங்கள். இது வெளி மனத்தை நேர்மறையாக மாற்றும். ஐந்தாவது, படித்தல் நம்பிக்கைகள். நான் செய்ய முடியாது, நான் முயற்சி செய்கிறேன் மற்றும் வெற்றி பெறுகிறேன். டெய்லி ஹேபிட்ஸ் ஃபார் சப்கான்ஷியஸ் ட்ரைனிங். காலையிலேயே 30 நிமிடம் உங்களை முதலீடு செய்யுங்கள். உடற்பயிற்சி, வாசிப்பு, நன்றியுணர்வு, மனக்காட்சி. இரவு படுக்கும் முன் நேர்மறை வாசகம் அல்லது தியானம். சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். க்ளோசிங் இன்ஸ்பிரேஷன். நீங்கள் இன்று எப்படி சிந்திக்கிறீர்கள் என்பது உங்கள் நாளைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். வெளிமனம் உங்கள் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் GPS. இந்த வீடியோவில் கற்றுக்கொண்ட வழிகளை தினமும் 30 நிமிடம் பின்பற்றுங்கள். 6 மாதங்களில் உங்கள் வாழ்க்கையே மாறும். நீங்கள் உங்களை நம்புங்கள். உங்கள் வெளிமனத்தை மறுபுரோகிராம் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை கனவுகளை நிஜமாக்குங்கள்.